மத்திய இணையமைச்சர் அமித்ஷா வந்து எந்த மொழிக்கும் இந்தி மொழி எதிரியன்னு சொல்லியிருக்காரு. தற்போது இந்தி மொழியை திணிச்சுட்டு மற்ற மொழி அளிக்கிறதா இடதுசாரிகள் சொல்லியிருக்காங்க. இது குறித்து உங்கள் கருத்து? ஹிந்தி வந்து யாருக்கும் எதிரி இல்லை நண்பர் அப்படின்னா, அவர்களும் தமிழும் அதே போல வந்து யாருக்கும் எதிரி இல்லை. அவர்கள் தமிழ் கற்றுக்கொள்ளட்டும். எத்தனை பேர் வந்து தென்னிந்திய மொழிகளில் ஏதாவது ஒன்று கற்றுக்கிட்டு இருக்காங்க. ஏதாவது ஒன்று கற்றுக்கிட்டோம், அதுதான் வந்து உண்மையான நேஷனல் இன்டகிரேஷனாக இருக்கும். அதனால் நாங்களும் யாருக்கும் எதிரி இல்லை, எல்லோருக்கும் நண்பர்கள் தான். எங்களுடைய மொழிகளை கற்றுக்கொள்ளுங்கள். பெரியாரை தவிர்த்து தமிழக அரசியல் கிடையாது மேடம். தற்போது கொள்கை தலைவராக நிறைய பேர் பெரியாரை தான் குறிப்பிடுறாங்க. நடிகர் விஜய் கூட பெரியாரை தன்னோட கொள்கை தலைவராக சொல்லியிருக்காரு. ஆனால் இப்போது நடந்த RSS மாநாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பெரியாரை விமர்சித்து ஒரு வீடியோ காட்சி வெளியாக இருக்கு. ஆனால் தற்போது வரை அது குறித்து அவர் எந்த ஒரு கருத்தும் தெரிவிக்காதது. இது எப்படி பார்க்குறீங்க? பெரியாரையும் பேரறிஞர் அண்ணா அவர்களையும் விமர்சனம் செய்துவிட்டு தமிழ்நாட்டில் அரசியல் செய்து விடலாம் என்று நினைக்கக்கூடியவர்கள், தமிழ்நாட்டிலே அவர்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் என்று நினைக்கக்கூடியவர்கள் நிச்சயமாக ஏமாந்துதான் போவார்கள். அவங்களுக்கு எந்த இடத்துலையும் வந்து தமிழ்நாட்டில் மக்கள் அவர்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆனால் அதே மேடையிலே அண்ணாவின் பெயரை தன்னுடைய இயக்கத்தின் பெயரிலே வைத்துக்கொண்டு அரசியல் செய்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் அவங்க தான் வைக்கிட்டால குடியணும். ஏன்னா ஒரு வார்த்தை அதை எதிர்த்தோ அதை நாங்கள் கண்டிக்கிறோம் என்று சொல்லுவதற்கோ அவர்களுக்கு அங்கே அந்த தைரியம் கூட இல்லாத ஒரு சூழ்நிலையிலே அவர்கள் நிற்பதை பார்க்கும்பொழுது நாம் வெட்கப்பட வேண்டியதாக இருக்கிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.